இது என்ன மெயின் மார்க்கெட் நினைச்சிட்டியா? இடிச்சிட்டு போஸ்ட் கொடுக்குறேன். என்ன பாஸ் அடி வாங்கின ஆடிட்டர் மாதிரியே நிக்கிற? பேஸ் உடைஞ்சிருச்சா? பிரம்மச்சரியமே உடைஞ்சு போச்சு. அப்படின்னா அந்த கிரீன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஹோண்டா கார்ல போறாளே, அவ எனக்கே அல்வா கொடுத்துட்டா. உனக்கே திருநெல்வேலி அல்வாவா? உனக்கு அந்த பொண்ணோட அட்ரஸ் வேணும் அவ்வளவுதானே? அந்த பொண்ணோட கார் டிரைவர் என்ன அப்பப்ப மீன் மார்க்கெட்ல இடிச்சுக்கிட்டே இருப்பா. அவனுக்கு வலிய வீசுற அந்த பொண்ணோட அட்ரஸ் நான் கண்டு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கையில என்ன? தப்பா ஒண்ணு இல்ல, மீன். மீனா? ரொம்ப நல்லா இருக்கு. அது இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்னது? நேத்து ஹோண்டா கார்ல அழகான பொண்ணோட ஆடியோ ஷாப் வந்தீங்கல்ல? வந்தேன். அந்த பொண்ணோட பேரு, அவளோட அட்ரஸ், எப்பப்போ எங்கெங்க இருப்பாங்கற மொத்த டீடைல்ஸும் வேணும். நான் உள்ள போய் மீனை வச்சு வந்து சொல்றேன். என்கிட்ட சொல்றதுக்கும் மீனை உள்ள வைக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அட்ரஸ் கேட்டா ட்ரெஸ் மாத்திட்டு ரோபோ மாதிரி வரா. இது சம்பிரதாயமா? இவ்வளவு பணிவு தேவையில்லை, டீடைல் சொன்னா போதும். டைட்டானிக், டைட்டானிக்கா? எங்க அம்மா சம்பந்தப்பட்ட டீடைல உங்ககிட்ட சொல்லணுமா? எங்க அம்மா பேரு சாந்திங்கிற விவரத்தை உங்ககிட்ட சொல்லணுமா? செத்தாலும் ஏண்டே, நாளைக்கு காலையில 10 மணிக்கு எங்க அம்மா ஜெமினி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற ஃப்ளவர் பொக்கே ஷாப்புக்கு வர்றாங்கங்கிற விவரத்தை உங்ககிட்ட சொல்லணுமா? எங்க இருந்தா வந்த இந்த அரவை காட்டு டைட்டானிக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கும்பிடு போட்டா, அடிச்சதுக்கு அப்புறமா கும்பிடு போடுறா. எது எப்படி இருந்தா என்ன, எனக்கு வேண்டிய டீடைல்ஸ் கிடைச்சாச்சு. தட்ஸ் ஆல். விஜய், இதுதான் ஃப்ளவர் பொக்கே ஷாப். அதெல்லாம் எனக்கும் தெரியுது. அந்த ஃபிகர் எங்க? வர நேரம் ஆச்சு. வந்துருவா வந்துருவா. ஓ, வந்துட்டா. ஹலோ. என்னது? பூவு. எதுக்கு? லவ். Thank you very much. மறுபடியும் என்ன? மறுபடியும் பூவு. எதுக்கு? லவ். Thank you so much. Thank you very much. Thank you. Oh my God. Oh, so happy. பத்தாயிடுச்சு. அதோ Oh, thank you. இந்த ரோஸ் எடுத்து போய் தைரியமா கொடு. ஆல் பெஸ்ட். ஓகே. அது நல்லா இருக்குல்ல? அந்த ரோஸ் கலர் புக்கே நல்லா இருக்கு. எஸ். Excuse me. என்னது? I love you. என் பேர் தெரியாது, மத்த விவரம் தெரியாது, ஒரு பூவை கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்றியா? இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் லவ் எங்க வந்ததா? எனக்கு இந்த லவ்னால அலர்ஜி. இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்ச ஈவ் டீசிங்னு ஒரு போலீஸ்ல ஒப்படைச்சிடுவேன். இடியட். Yes, madam. Tell me your dreams Shitty Sheldon book வந்திருக்கா? இல்ல மேடம், ஸ்டாக் வந்து தீந்து போச்சு. Oh shit. எனக்கு ஒரு புக் எடுத்து வைக்க சொன்னேன்ல. Sorry madam. Excuse me. நீங்க ஒரு புழு. What? புழுவா? You mean insect? நீங்க ஒரு புத்தக புழுன்னு சொல்ல வந்தேன். உங்க கனவு பத்தி சொல்லுங்க. Tell me your dreamsங்கற The Great Sydney Sheldon எழுதின புத்தகத்துக்காக நீங்க இந்த ஷாப்புக்கு வந்தீங்க. ஸ்டாக் இல்ல நாங்க. அதனால டிசப்பாயிண்ட் ஆயிட்டு போறீங்க. Am I right? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எங்களுக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். நான் தான் பேசுறேன். பின்ன லிப் அசையவே இல்லையே. லிப் அசையாம பேசுறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. You mean ventriloquism? Yeah, ventriloquism. Okay then. நான் அந்த புக்குக்காக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? Face reading. என்ன சொல்றீங்க? உங்க ஃபேஸ் ஸ்டடி பண்ணி உங்க மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவேன். அப்படினா ஃபேஸ பார்த்து அடுத்தவங்க மனசுல இருக்கிறத உங்களால சொல்ல முடியுமா? Yeah. என்னோட ஸ்பெஷல் டாலண்டே அதான். For example, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? Yeah. இவனுக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியாத ஒரு மண்ணும் தெரியாது.
நான் புக் வாங்க வந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக இப்படி வேஷம் போடுறான்னு நினைக்கிறீங்க, ரைட்? கரெக்ட்? இப்போது ஒத்துக்கிறீங்களா எனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும்னு? You're really great. Thank you. உங்க காம்ப்ளிமெண்ட்டுக்கு a gift. Tell me your dreams. Please. Thank you very much. Miss சாந்தி. சாந்தி. அப்பா. Hello, how are you? அது சரி, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எனக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா டேலண்ட். முன்னால பார்த்த மனசையும் பின்னால பார்த்த பேரையும் சொல்ல முடியும். வாவ். பை தி பை, எனக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பிடிக்காது. சோ இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக கூடாது, நாம மறுபடியும் சந்திக்க கூடாது. யூ காட் மீ? பை. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இன்னையில இருந்து நீங்க நான் நினைக்க கூடாது. முக்கியமா ராத்திரி 10 மணிக்கு நினைக்கவே கூடாது. ஓகே? ராத்திரி 10 மணிக்கு. He's a different guy. முக்கியமா ராத்திரி 10 மணிக்கு நினைக்காத. நினைக்கல, நிச்சயம் நினைக்கல. இங்க இப்படி வந்தீங்க? நீ நினைச்ச வந்துட்ட. இல்ல, நான் நினைக்கல. இன்ஃபேக்ட் நினைக்க கூடாதுன்னு இப்பதான் நினைச்சேன். நினைக்க கூடாதுன்னு நினைச்ச, அதனால தான் வந்துட்டேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் போயிடுங்க. எங்க அம்மா பார்த்தா ரொம்ப டேஞ்சரான, போயிடுங்க ப்ளீஸ். நினைக்காதன்னு சொன்னேன், டேஞ்சர்னு வேற சொன்னேன். Now I can't help it. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க. No. நீங்க போயிடுங்க. போங்க 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 போங்கன்னு சொல்றேன்ல. போயிடுங்க போங்க. என்னம்மா வீட்டை நகர்த்தி வைக்கிறியா? அங்க யாரும் இல்லையே. இதெல்லாம் என் பிரமையா? இந்த மாதிரி பிரம்ம வரும்னு தான் அந்த இங்கிலீஷ் நாவல்லாம் படிக்காதேன்னு. டாடி, இன்னைக்கு ஒரு அழகான அசத்தலான அட்டகாசமான ஆம்பளைய பார்த்தேன். நம்ம ஃபேஸ பார்த்து நாம என்ன நினைக்கிறோம்னு கரெக்ட்டா சொல்லிடுறாரு. நான் என்ன புக் வாங்க நினைச்சேனோ அதையும் பண்ணி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, ராத்திரி 10 மணிக்கு என்ன நினைக்காதன்னு சொன்னாரு. நான் நினைச்சேன், வந்துட்டாரு. நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். ஒருத்த முகத்தை பார்த்து மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவானா என்ன? உன் மூஞ்சி. என் பொண்ணு சொன்னானா அந்த மாதிரி ஆள் நிச்சயம் இருப்பா. நீ படுத்துக்கமா. புருஷன் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுற பொண்டாட்டிங்க உருப்படாம நரகத்துக்கு தான் அப்படின்னு இந்த புக்ல போட்டிருக்கு பாரு. டைரக்டா என்ன திட்ட தைரியம் இல்லாம நாவல சாக்கா வச்சுக்கிட்டு திட்ட கேடுகட்ட ஆளு நீ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். போ போய் தூங்கு. அம்மா நீ படுத்துட்டியா? எதுவும் கேட்கலையே. அவளுக்கு மட்டும் ஏதாவது கேட்டிருந்தா? கேட்டிருந்தா எதுவும் செய்ய மாட்டேன்.